பெட் மேல இருந்த காவி துணிய பார்த்துட்டு பிரசாத் சாரதா, சாரதா, அப்படின்னு கூப்பிட்டாரு. சாரதா அந்த ரூமுக்கு வந்தாங்க. சாரதா, இது என்ன காவி துணி இங்க இருக்கு? யாரு கொண்டு வந்தது? இந்த காவி துணி நம்மளது தாங்க, நான் தான் வாங்கினேன். நீ வாங்கினியா? எதுக்கு சாரதா? என்ன நடந்தது? 2-3 நாளா பாத்துட்டு தான் இருக்க. சோகமா இருக்க. சரியா பேசக்கூட மாட்டேங்கிற. ஒரு வேளைதான் சாப்பிடுற. உடம்புக்கு எதுவும் சரியில்லையா? என்கிட்ட சொல்ல ஏன் பயப்படுற சாரதா? எனக்கு உடம்புல மண்டையில எதுவும் இல்லைங்க. நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், நீங்க கவலைப்பட மாட்டீங்களே. முதல்ல என்ன விஷயம் சொல்லு. அதுக்கப்புறம் நான் கவலைப்படுறதா இல்ல மௌனமா இருக்கிறதான்னு அப்புறமா உன்கிட்ட சொல்றேன். நான் நீ என்ன சொல்லு, என்னன்னு சொல்லு. அவசரப்படாதீங்க, நான் சன்னியாசியா மாறி போலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சாரதா சொன்னாங்க. பிரசாத் ஆச்சரியமா பார்த்தாரு. ரமேஷ் ஆபீஸ்க்கு ரெடியாகி வெளியே வந்திருந்தான். அனாமிகா பெட்ல உட்காந்துக்கிட்டு போன்ல ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தா. அனாமிகா, நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன். டைம் ஆகுது. டிஃபன் எடுத்து வை, சாப்பிட்டு கிளம்புறேன். சாரிங்க, இப்ப நான் ரீல்ஸ் பார்த்துட்டு பிஸியா இருக்கேன். அத்தை கிட்ட சொல்லுங்க, அத்தை சும்மா தானே இருக்காங்க. அப்படி இல்ல அனாமிகா, எப்ப பார்த்தாலும் இந்த ரீல்ஸையே பார்த்துட்டு இருந்தா எப்படி? அம்மா மட்டும் எவ்வளவு வேலை செய்வாங்க. அத்தைக்கு உதவி செய்யறதுக்கு அந்த பாவனா இருக்காளுங்க, அவகிட்ட போய் சொல்லுங்க, என்ன நிம்மதியா உட்காந்து ரீல்ஸ் பார்க்க விடுங்க அப்படின்னு கோவப்பட்டுட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போயிட்டான். ரமேஷ் அமைதியா போயிட்டான். பிரசாத் ஷாக்கிங்ல இருந்து வெளியே வந்தாரு. என்ன சொல்ற சாரதா நீ? நான் சொல்றது நிஜம்தாங்க. இந்த மருமகளுங்களோட நடவடிக்கை என்னால தாங்க முடியல. அதனாலதான் சன்னியாசியா மாறிடலான்னு முடிவெடுத்திருக்க. இப்படியே காசி வரைக்கும் போகலான்னு இருக்கங்க. நீ சன்னியாசியா மாறி போனா அப்புறம் என் நிலைமை என்னமா? எனக்கு தெரியுங்க, நான் இல்லாம நீங்க இருக்கவே மாட்டீங்க. அதான் உங்களுக்காக கூட இதோ பாருங்க, இன்னொரு காவி துணி வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னதும் பிரசாத் முகம் தீஞ்ச மசாலா தோசை மாதிரி ஆயிடுச்சு. மௌனமா இருந்துட்டாரு. பெரிய மருமக அனாமிகாவுக்கு ரீல்ஸ் பைத்தியம். எப்ப பார்த்தாலும் அந்த போன்லயே இருக்கா. வீட்டு வேலை செய்ய மாட்றா. கிச்சனுக்குள்ளார காலடியே எடுத்து வைக்க மாட்றா. பையன் கிட்ட கூட சரியா பேச மாட்டேங்கிறா. எப்ப பார்த்தாலும் ரீல்ஸ் ரீல்ஸ்னு அந்த போன்லயே தான் இருக்கா. மருமகளை பக்கத்துல உட்கார வச்சு அன்பா சொன்னா அவ கேட்டுக்க போறா. ஒரு நாள் அத கூட செஞ்சேன். என்கிட்ட மட்டும் சொல்றீங்களே, இந்த வீட்டு சின்ன மருமக பாவனா இருக்காளே, அவகிட்டயும் சொல்லுங்க. என்கிட்ட மட்டும் பேசுறீங்களேன்னு என்கிட்ட சொல்லிட்டா. சரி, பாவனா கிட்ட சொன்னியா? சொல்லி பார்த்தேன். 2 பேரும் என் பேச்ச கேக்கறதில்ல. அவ மாறினாதான் நான் மாறுவேன்னு அடம் பிடிக்கிறா. அவ மாறினாதான் நான் மாறுவேன்னு இவ அடம் பிடிக்கிறா. இப்படி ஒருத்தரும் போட்டி போட்டுக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் எடுத்து நீ யோசிச்சிருக்கலாமே. அதுக்கப்புறம் என்ன முடிவு தோணுதோ அத அப்ப எடுத்துருக்கலாம். சாரதா எதுவும் பேசாம போயிட்டாங்க. அன்னைக்கு அப்படியே போச்சு. ஒரு நாள் காலையில, அனாமிகா, அரிசி அடுப்புல வச்சியா? ஒரு நிமிஷம் இருங்க அத்தை, ஒரு ரீல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன், ஆனதுமே வைக்கிறேன். சரி, ஸ்டவ் மேல பாலை வச்சியே, அத போய் பாத்தியா? ஐயோ ஆமா அப்படின்னு அனாமிகா போனோடவே வேகமா கிச்சனுக்குள்ளார வந்தா. பால் மொத்தமும் ஸ்டவ்ல இருந்து பொங்கி ஊத்துச்சு. சாரதா உள்ள வந்து பார்த்தாங்க. அனாமிகா பொங்கிக்கிட்டு இருக்க பாலை ஷூட் பண்ணிக்கிட்டு, மக்களே பாத்தீங்களா எங்க வீட்ல இருக்க பால் எப்படி பொங்கிக்கிட்டு இருக்குன்னு? பொங்கலுக்கு உங்க வீட்ல பொங்கல் பொங்கி பாத்திருக்கீங்களா? ஆனா எங்க வீட்ல அப்படின்னு பாலை காமிச்சிட்டு இருந்தா. அத சாரதா பார்த்து, எவ்வளவு சொன்னாலும் இவ மாறவே மாட்டான். அடுத்த அவ பாவனா என்ன பண்றான்னு தெரியல அப்படின்னு சாரதா ஹாலுக்கு வந்தாங்க. அப்போ பாவனாவும் ஹாலுக்கு வந்தா. அத்தை, டவுன்ல புதுசா ஒரு ஷாப்பிங் ஓபன் பண்றாங்களாம். குறைஞ்ச விலையில நிறைய ட்ரெஸ் தராங்களாம். எனக்கு ஒரு 10,000 ரூபாய் தரீங்களா அத்தை? 10,000 ரூபாய் வேணுமா? ஏற்கனவே வீடு முழுக்க ட்ரெஸ்ஸு, மேக்கப்பு, வளையல், கம்மல், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் பாவனா. இதுக்கு மேல என்ன வாங்க போற? வாங்கி என்ன பண்ண போற? சரிங்க அத்தை, நீங்க சொன்ன மாதிரி நான் ஷாப்பிங் போகல. எனக்கு பிடிச்ச சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றேன். வீட்ல நான் தான் நல்லா சமைச்சு போடுறேனேம்மா, இன்னும் வெளியில இருந்து வேற ஆர்டர் பண்ணி சாப்பிடணுமா? அத்தை, டிவில தான் சினிமா போடுறாங்கன்னு சொல்லி யாரும் தியேட்டருக்கு போகாம இருக்காங்களா சொல்லுங்க? சாரதா எதுவுமே பேசல. அத்தை, நான் பிரியாணியும் ஆர்டர் பண்ண போறேன். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. என் ரத்தம், என் சதைய பிச்சு தரேன், அதையே நீங்களே சாப்பிடுங்க. ஐயோ அத்தை, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. பிரியாணி மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். இப்பவே ஆர்டர் பண்ணி சாப்பிட போறேன். அப்புறம் இந்த ரத்தம் சதையெல்லாம் பேசாதீங்க, அலர்ஜியா இருக்கு. வீட்ல தான் கோழி குழம்பு வச்சிருக்கனேம்மா,
கடந்த 2 நாளா நான் வீட்ல தான் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். வீட்டு சாப்பாடு போர் அடிக்குது அத்த. அதை கேட்டதும் சாரதாவுக்கு பிபி வந்துச்சு. எதுவும் பேசாம அங்கிருந்து போயிட்டாங்க. அப்படியே நாட்கள் போச்சு. அனாமிகா ரீல்ஸ் பாத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தா. பாவனா பணம் இருந்தா உடனே ஷாப்பிங் பண்ணிட்டு இருப்பான். இல்லன்னா ஒரே பிரியாணியா வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பான். சாரதா இதை பார்த்து பார்த்து கலைச்சு போயிட்டாங்க. ஒரு நாள் சாரதா ரொம்ப கஷ்டப்பட்டு மாங்காய் ஊறுகாய் போட்டாங்க. அப்போ அனாமிகா கிச்சன்ல ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா. அவ டான்ஸ் ஆடும்போது சாரதா பண்ணி வச்சிருந்த ஊறுகாவை பார்க்காம ஒரு உத விட்டா ஊறுகாய் ஜாடி உடைஞ்சிருச்சு. ஐயோ என் ஊறுகா! ஆஹா அத்த, செம்ம கண்டென்ட் கிடைச்சிருக்கு ரீல்ஸுக்கு. அக்கா, இது நிஜமாவே வைரல் ஆயிடும்க்கா. அதை கேட்ட சாரதாவுக்கு கண்ணு முன்னாடி இருட்டா இருந்தது. அன்னைக்கு ராத்திரி பிரசாத் வாசல்ல உட்காந்துக்கிட்டு காத்து வாங்கிக்கிட்டு இருந்தாரு. சாரதா மெதுவா வந்து பிரசாத் பக்கத்துல உட்காந்தாங்க. என்னாச்சு சாரதா, இன்னைக்கு ஒரே சைலண்டா இருக்கியே, என்ன? அதை கேட்டதும் சாரதா கம்பீரமா, நான் ஒரு முடிவை எடுத்துட்டேன். முடிவு எடுத்துட்டியா? என்னது அது? நான் சந்நியாசத்துக்கு போக தான் போறேன். என்னது, முடிவை முழுசா எடுத்துட்டியா? ஆமா, இமயமலைக்கு போய் நிம்மதியா தியானம் பண்ணலான்னு இருக்கேங்க. அதை கேட்டுட்டு பிரசாத் சிரிச்சுக்கிட்டே, அவ்வளோ பெரிய நிர்ணயத்தை எடுக்கிறதுக்கு நம்ம மருமகளுங்க இப்ப என்ன பண்ணாங்க? காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஒருத்தி ரீல்ஸ், இன்னொருத்தி ஷாப்பிங்னு ஆர்டர் போட்டு உயிரை எடுக்கிறாளுங்க. இனிமே என்னால முடியாது. நீங்க சொன்ன மாதிரி கொஞ்ச நாள் பொறுமையா தான் இருந்தேன். அந்த பொறுமை போயிடுச்சு. ஐயோ பாவம் என்னோட சாரதா. என்ன சிரிப்பு வருதா? அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது பாவனாவும் அனாமிகாவும் அங்க வந்தாங்க. அத்தை, நீங்க இமயமலைக்கு போறீங்களா? அங்க ரீல்ஸ் எடுக்க முடியுமா? காசிக்கு போறேன்னு சொன்னீங்களே அத்தை, அங்க நல்ல ட்ரெஸ் எல்லாம் கிடைக்கும்ல? அதை கேட்ட உடனேயே சாரதா எழுந்திருச்சு நின்னு, ஐயோ கடவுளே, என்னை இப்பவே எடுத்துக்கடா அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க. பிரசாத் மனசுக்குள்ளேயே சிரிச்சாரு. அனாமிகாவுக்கும் பாவனாக்கும் விஷயம் என்னன்னு புரிஞ்சுது. சாரி அத்தை, ஏதோ விளையாட்டா இருந்துட்டோம். இதுக்கப்புறம் நாங்க பொறுப்பா இருக்கோம் அத்தை, எங்களை நம்புங்க. 2 பேரும் உண்மையதான் சொல்றீங்களாம்மா? உண்மையதான் சொல்றோம் அத்தை, எங்க 2 பேரையும் நம்புங்க. சாரதா மருமகள்கள் பேச்ச நம்பினாங்க. அன்னையில இருந்து 2 மருமகள்களும் கொஞ்சம் மாறினாங்க. அவங்களோட பழக்கங்களை குறைச்சுக்கிட்டு வீட்டு வேலை சமையல் வேலையில கவனமா இருந்தாங்க. ஒரு நாள், இது கனவு இல்லல்ல அப்படின்னு பிரசாத கேட்டாங்க சாரதா. இல்ல சாரதா, நிஜம்தான். நீ சன்னியாசியா மாறி காசிக்கோ இமயமலைக்கோ போனேனா மருமகள்களுக்கு வர்ற கஷ்டத்தை பத்தி அவங்களுக்கு முன்னாடியே தெரியும். அது மூலமா நடக்கிற நஷ்டமும் அவங்களுக்கு நல்லா தெரியும். அத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் எப்பங்க நடந்துச்சு? 3 நாட்களுக்கு முன்னாடி ஒன்னு நடந்தது, அதனால மாறிட்டாங்க. இது நீங்களா பண்ணீங்க? என் மனைவி மேல இருக்க அன்பால பண்ண. நான் இங்க உயிரோட இருக்கும்போது என் மனைவி சன்னியாசியா மாறினா எப்படி? அத நான் பாத்துட்டு சும்மா இருப்பேனா? நமக்கு அது செட் ஆகாது. சாரதா, நம்ம இது முடிச்சு பந்தம். இந்த வயசுலயே நம்ம அன்போட இருக்கோம் அப்படின்னு பிரசாத் சொன்னதும் சாரதா கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்தது. ஆசையா பிரசாத தூக்கிட்டாங்க. பிரசாத் குழப்பத்தோட பாத்துட்டு, சாரதா, என்ன கீழே இறக்கி விடு. யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? உனக்கு சந்தோஷம் வர்ற ஒவ்வொரு நேரமும் என்ன இப்படி குழந்தைய தூக்குற மாதிரி தூக்குறியே அப்படின்னு சொன்னதும் சாரதா சந்தோஷப்பட்டு பிரசாத கீழே இறக்கினாங்க. இப்படி மாமியார் சாரதா சன்னியாசியா மாறாம மருமகள்கள் ஜாக்கிரதையா வீட்டு வேலை சமையல் வேலையெல்லாம் செஞ்சாங்க. இந்த கதையில அனாமிகா பாவனா மாதிரி உங்க வீட்ல கூட யாராவது இந்த மாதிரி ஷாப்பிங் ரீல்ஸ் இல்லனா யூடியூப் இன்ஸ்டாகிராம கட்டிட்டு அழறாங்களா? அதையே தொழிலா வச்சுட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்களா? இருந்தா அவங்கள பத்தியும் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கங்கிறதையும் கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. அப்படியே எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. முக்கியமா குடும்ப டிப்ஸ் ஏதாவது வேணும்னா சாரதாவையும் அனாமிகாவையும் நல்லா கேளுங்க. இன்னொரு ஸ்டோரியில உங்களை மறுபடியும் மீட் பண்றோம். அது வரைக்கும் டாடா.